Sun Pictures தயாரிப்பில் பாண்டிராஜ் டைரக்ஷனில் சூர்யா, பிரியங்கா அருள்மோகன், சத்யராஜ் நடிக்கும் எதற்கும் துணிந்தவன் மார்ச் 10 முதல் திரையரங்குகளில். வணக்கம் Galatta Pink viewers. நான் டாக்டர் ஷாமிலி திருமாறன். அடிப்படையில் நான் ஒரு பல் மருத்துவர். இயற்கையோட ஆர்வத்தாலையும் வாழ்க்கையோட பயணத்திலையும் இன்னைக்கு நான் ஹார்டிகல்ச்சர் துறையில் இருக்கேன். இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறது ஹார்டிகல்ச்சர் தெரப்பி பத்தி. ஹார்டிகல்ச்சர் தெரப்பின்றது ஒரு புது கான்செப்ட் இல்லை. மனுஷன் குரங்கிலிருந்து வந்ததுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்படி மனுஷன் இயற்கையோட இணைந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இயற்கையோடு இருக்கக்கூடிய அந்த தருணங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. குழந்தைங்க கேம்ஸில் அடிக்ட் ஆகிறாங்க, பெரியவங்க டிஃப்ரெண்ட் அடிக்ஷன்ஸில் இருக்காங்க. இயற்கையை நம்மளோட வீட்டுக்கு ஒரு சின்ன இடத்துல கொண்டு வரது தான் ஹார்டிகல்ச்சர் தெரப்பி. ஹார்டிகல்ச்சர் தெரப்பியை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஸ்பெஷலைஸ்டாக கொடுக்கறது தான் இந்த முறையே தவிர இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை புதுசாக மருந்தோ கிடையாது. செடி தான் இங்கே உங்களுக்கு தெரப்பியே. நீங்கள் பண்ணக்கூடிய கார்டனிங் ஆக்டிவிட்டி தான் இங்கே தெரப்பி. ஹீலிங் பவர் ஆஃப் நேச்சரை நம்ம ஹார்டிகல்ச்சர் தெரப்பி மூலயமா எடுத்துக்கிறோம். ஹார்டிகல்ச்சர் தெரப்பி கான்செப்ட் 1800களில் இருந்தே இருக்கிறதா ஹிஸ்ட்ரியில் இருக்குது. பல மேலை நாடுகளில் ஹார்டிகல்ச்சர் தெரப்பியை நல்ல ப்ரோக்ராம்ஸாக கொடுத்துட்ருக்காங்க, பல அசோசியேஷன்ஸ் வச்சோம். ஹார்டிகல்ச்சர் தெரப்பி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாலேயும் மற்ற சில மாநிலங்களில் நம்ம பார்க்க முடியுது. பல் மருத்துவத்துறையில் இருந்து ஹார்டிகல்ச்சர் தெரப்பின்ற இந்த துறைக்குள்ளே நான் மாறினதுக்கு முக்கியமான காரணம் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பயணம் இயற்கை மேலே உள்ள இந்த ஆர்வத்தால் தான். எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுத்தது, நம்ம எந்த துறையாக இருந்தாலும் நம்மளோட மனதை கரெக்டான நிலையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம துறையை நம்ம பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியுன்றது தான். ஹார்டிகல்ச்சர் தெரப்பி துறையை நான் தேடி போனதுக்கு முக்கிய காரணம் என்னோட மென்டல் எமோஷன்ஸை நான் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மீடியம் தேவைப்பட்டது. அதுதான் எனக்கு இயற்கை. இந்த பயணத்தில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது, பல விஷயம் நான் கற்றுக்கிட்டது. மிஸ்டர் கார்த்திக் லக்ஷ்மணன், சைக்காலஜிஸ்ட். ஹீ இஸ் அ ஃபேமஸ் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் இன் சென்னை ஃபார் த பாஸ்ட் 20 years ப்ளஸ். அவரோட கைடன்ஸில் நான் சைக்காலஜி பர்சியூ பண்ணேன். அதுக்கடுத்து எம்எஸ்சி சைக்காலஜியும் நான் பர்சியூ பண்ண ஆரம்பித்தேன். இது அல்லாமல் நான் நிறைய ஹார்டிகல்ச்சர் ரிலேட்டட் புக்ஸ், ஹார்டிகல்ச்சர் ரிலேட்டட் கோர்சஸ் இதை பற்றி நான் படித்து நம்மளோட இந்த சூழ்நிலைக்கு ஏற்பட்ட சூட்டபிளாக இருக்கக்கூடிய இந்த தாவரங்களை யூஸ் பண்ணி நாங்கள் சின்ன சின்ன ஆய்வுகள் மேற்கொள்ளும் போது தான் இந்த இயற்கை எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஹீலிங் பவரை கொடுக்குதுன்றதை நாங்கள் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இந்தியாலையும் நிறைய பேர் இந்த ஹார்டிகல்ச்சர் தெரப்பியில் ஆர்வமாக இருக்கிறதுன்றத சமீப காலத்தில் தான் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த வகையில் எனக்கு மிஸ்டர் கார்த்திகேயன் அப்படின்ற ஒருத்தர் கேரளாவிலேருந்து ஹார்டிகல்ச்சர் தெரப்பி நிறைய வருடங்களாக பண்ணிட்டு இருக்காருன்றது தெரிய வந்தது. அவர் கூட இணைந்து நாங்கள் நிறைய சின்ன சின்ன ஆய்வுகளால் ஹார்டிகல்ச்சர் தெரப்பியை நம்ம ஒரு சின்ன ட்ரைனிங்காக கொடுப்போம், நம்மளே பண்ணி பார்ப்போன்றது தான் இந்த ஹார்டிகல்ச்சர் தெரப்பி என்னோட ஜேர்னிக்கு ஒரு பெரிய முக்கிய காரணமாக இருந்தது. ஹார்டிகல்ச்சர் தெரப்பியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. ஸோ ஹார்டிகல்ச்சர் தெரப்பியை பார்த்தீங்கன்னா ஒகேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் தெரப்பின்னு இருக்கு. ஒகேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் அப்படின்றது நம்மளோட அதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக டிசேபிலிட்டி உள்ளவங்களுக்கு ஹார்டிகல்ச்சரை ஒரு தொழிலாக ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டாக கொடுத்து அவங்கள இதில் ட்ரெயின் பண்ணுறது. தெரப்பியூட்டிக் ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு இருக்கு. ஸோ அது இப்போ ஒரு ஸ்பைனல் கார்ட் டிசார்டர் உள்ளவங்களுக்கு ஃபிசியோதெரப்பின்றது தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வெறும் ஃபிசியோதெரப்பி ஒரு மொனோட்டனஸாக கொடுக்காம அவங்களுக்கு ஹார்டிகல்ச்சர் தெரப்பியும் ஒரு அட்ஜுவெண்ட்டாக ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பியாக கொடுத்து அவங்களோட மனதளவிலையும் உடல் அளவிலையும் இந்த நல்ல ஒரு மேம்படுத்தல் கொண்டு வரது ஹார்டிகல்ச்சர் தெரப்பி கிட்ட இருக்குன்றத நாங்கள் நிறைய ஆய்வுகள்லையும் பார்த்துருக்கோம், நேரிலையும் அதை பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ கார்டனிங் பண்ணுறது தான் ஹார்டிகல்ச்சர் தெரப்பியான்னு கேட்டிங்கன்னா எஸ், அதுவும் ஒரு வகையில் ஹார்டிகல்ச்சர் தெரப்பி தான். பட் ஒரு தெரப்பிஸ்ட் அதை கொடுக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கோ இல்லை அந்த பர்சனுக்கு என்ன தேவைப்படுதோ அவங்களோட கேப்பபிலிட்டி. இப்போ ஒரு ஸ்பைனல் கார்ட் டிசார்டர் உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய தொட்டியை தூக்க முடியாது. ஸோ அவங்க கிட்ட கொண்டு போய் ஒரு பெரிய தொட்டி எங்கே தூக்கி வைங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு
சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ், கார்டனிங் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறது தான். அதாவது ஒரு விதைப்பந்து பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு இலையில வந்து ஒரு ஆர்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ குழந்தைங்க வந்து இப்போ கேமிங்ஸில் அடிக்ட் ஆகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு செடி வளர்க்குறத வந்து சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க வந்து இதை ஆர்வமாக கொண்டு ஒரு விதையிலேருந்து ஒரு அழகான ஒரு செடி வந்து அதுலேருந்து அந்த காயை பறித்து அந்த குழந்தை அதை சாப்பிடும்போது அவங்களுக்கு தெரியும் எங்கேருந்து ஃபுட் வருது. தே வில் இன்ட்ராக்ட் வித் த பிளான்ட்ஸ். ஸோ இந்த வகையில் ஹார்டிகல்ச்சர் தெரப்பியை எங்கே வேணாலும் நம்மளால கொடுக்க முடியும். அகெயின் இப்போ சப்போஸ் ஹார்டிகல்ச்சர் தெரப்பியில் நம்ம நிறைய கார்டன் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு மன வளர்ச்சி சரியில்லாதவங்க கிட்ட கொண்டு போய் நம்ம ஒரு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு கார்டனிங் டூல்ஸ், ஷார்ட் டூல்ஸும் கொடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து பெட்டராக ஒரு டிசைன் பண்ணி கொடுக்கறது தான் ஹார்டிகல்ச்சர் தெரப்பிஸ்டோட ஒர்க். நம்ம எந்த துறையை வேணாலும் சார்ந்திருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இயற்கை தான். இயற்கையிலேருந்து தான் நம்மளுக்கு காற்று, தண்ணி, உணவு இது எல்லாமே கிடைக்குது. குழந்தைங்கள எந்தெந்த இடத்துக்கும் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம், ஆனால் எங்கேருந்து உணவு வருதுன்ற முக்கிய விஷயங்களை அவங்க ஃபார்ம் லேண்டில் தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய முக்கிய ஒரு ப்ராப்ளம், அதாவது இந்த பேண்டமிக்லேயே நம்ம ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணது வந்து குழந்தைங்கள வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறது தான். குழந்தைங்க ஒன்று மொபைலில் இருந்தாங்க, இல்லை டிவியில் இருந்தாங்க. 4 செவத்துக்குள்ளார அவங்களையும் எவ்வளோதான் நம்ம கட்டி போட முடியும். இந்த நேரத்தில் இந்த பேண்டமிக் டைமில் நம்ம அதிகமாக பார்த்த ஒரு விஷயம் வந்து நிறைய மக்கள் வந்து கார்டனிங்கில் ஆர்வத்தோடு செயல்பட்டது தான். இந்த ஒரு விஷயம் வந்து நல்லதாக இருந்தாலும் அது இன்னும் எப்படி பெட்டராக பண்ணலாம், ஹார்டிகல்ச்சர் தெரப்பியை இன்னும் முறைப்படி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையை அவங்க பெட்டராக என்ஹான்ஸ் பண்ண முடியும். இப்போ மேலை நாடுகளில் முக்கியமாக பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, ஹார்டிகல்ச்சர் தெரப்பியை அவங்க கார்பரேட்ஸ்லையாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸ்லையாக இருக்கட்டும், காலேஜஸ்லையாக இருக்கட்டும் அப்ளை பண்ணி அந்த ரிசல்ட்ஸை அவங்க பியூட்டிஃபுல்லாக பார்த்துட்ருக்காங்க. நம்ம நாட்டிலையும் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் இந்த துறையை வந்து கவர்மெண்ட்ஸ் எடுத்து முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. ஹார்டிகல்ச்சரில், அக்ரிகல்ச்சரில் பீப்புள் வந்து சேரணும் அப்படின்னா அதுக்கான முக்கியத்துவத்தை அவங்களுக்கு நம்ம போய் சேர்க்கணும். ஒரு சின்ன விதையிலிருந்து தான் மரம் வளருது. இவ்வளோ தூரம் அவங்க வந்து எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, அதுக்கு தினமும் தண்ணி ஊற்றுறது, இதெல்லாம் அந்த குழந்தை பார்க்கும்போது வாழ்க்கையை அவங்க அழகாக கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. இயற்கையே நம்மளுக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கு. நம்ம அதை உத்து கவனிக்கிறது தான் நம்ம தவிர்க்கிறோம். கொஞ்ச நேரம் நம்ம இயற்கையோட ஸ்பெண்ட் பண்ணுறது நம்மளோட ஹார்மோன்ஸை அது பூஸ்ட் பண்ணிவிடும். ஜென்ரலாக நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனோம் அப்படின்னா நம்மளோட உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ஹை ஆகிடும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை குறைக்க கொஞ்ச நேரம் ஒரு இயற்கையில் ஒரு வாக்கோ, இல்லை ஒரு குழந்தைகிட்ட ஒரு சின்ன நாய்க்குட்டி கூட விளாடும் போது அந்த குழந்தையோட உடம்புக்குள்ளார ஆக்சிடோசின் அப்படின்ற ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிச்சிடும். மருந்தோ இல்லை மாத்திரையோ வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து மன அழுத்தத்துக்கு இதுதான் கொடுக்கணும், இல்லை ஒரு குழந்தைய வந்து கட்டி போட்டு வச்சுட்டு அவங்கள வந்து நேமிங் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. குழந்தைங்கள சின்ன வயசுல இருந்தே வந்து இயற்கையோட இணைக்கும் போது அவங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங்ல கிரேட் எஃபெக்ட்ஸை பார்க்க முடியுதுன்றது பல ஆய்வுகள் சொல்லிட்டு தான் இருக்கு. டாக்டர் அல்ரிச் அப்படின்ற ஒருத்தர் ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தாரு, ஓப்பன் விண்டோ அப்படின்ற ஒரு கான்செப்டை. சர்ஜரி முடிஞ்சு வந்த பேஷண்ட்ஸை 2 குழுவாக பிரித்து ஒரு குழுவை ஓப்பன் விண்டோ, அதாவது நல்ல இயற்கை சீனரிஸ் இருக்கக்கூடிய நேச்சர், க்ரீன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்லையும், இன்னொரு குழுவை கட்டிடங்களையும் கான்கிரீட் ஜங்களும் பார்த்தா மாதிரி ஒரு செவுரு இருக்கக்கூடிய இடத்துல வச்சாரு. பை அமேசிங் ரிசல்ட்ஸாக இந்த ஓப்பன் விண்டோவில் இருந்து க்ரீனரியை பார்த்த பேஷண்ட்ஸ் ரொம்ப சீக்கிரமாகவும் குணமடைஞ்சாங்க. மனதளவிலையும் உடம்பளவிலையும் அவங்க கிட்ட இருந்த அந்த எனர்ஜி வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இந்த பல ஆய்வுகள் தான் வந்து நம்மளோட இந்த ஹார்டிகல்ச்சர் தெரப்பியை இன்னும் மேம்படுத்துறதுக்கான ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. ஸோ இந்த ஹார்டிகல்ச்சர் தெரப்பி இதை நம்மளோட வாழ்க்கையில் எப்படி நம்மளால் வந்து கொண்டு வர முடியும், சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்க முடியும். ஒரு சிறிய விதையிலேருந்து ஒரு அழகான தக்காளி செடி வளர்கிறத குழந்தைங்க கற்றுக்கிறதா இருக்கட்டும், இல்லை உங்களோட ஆஃபீஸ் டெஸ்கில் நீங்கள் ஒரு சின்ன சக்குலண்ட் பாட், இல்லை உங்களோட கார்டனிங் ஒரு பேஷன் இருக்கக்கூடிய நபராக இருந்து, இல்லை பொறுமை இருக்குது இன்னும் நிறைய நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு டெரஸ் கார்டன், பால்கனி கார்டன், ஃபார்ம் லேண்ட் தான் தேவை, இல்லை எனக்கு ஒரு பெரிய ஏக்கர் கணக்கில் ஒரு ஃபாரஸ்ட் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. உங்கள் சின்ன வீட்லேயே ஒரு சின்ன செடியை உங்கள் குழந்தைக்கு வளர கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்க கற்றுக்கிறது நிறையா இருக்கும். என்னோட லைஃப் மாறினதுக்கு முக்கிய காரணம் இந்த இயற்கை தான். ஹார்டிகல்ச்சர் தெரப்பி பற்றி இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டது ரொம்பவே கொஞ்சம். இதை பற்றி கற்றுக்க எனக்கும் நிறைய இருக்குது, உங்களுக்கும் நிறைய இருக்குது. இதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் கலாட்டா பிங்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் பாண்டிராஜ் டைரக்ஷனில் சூர்யா, பிரியங்கா அருள்மோகன், சத்யராஜ் நடிக்கும் எதற்கும் துணிந்தவன் மார்ச் 10 முதல் திரையரங்குகளில்.